ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, இன்றைக்கி டேஸ்ட்டான கருவேப்பிலை சட்னி வைக்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளினால இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் நிறைய வேலைகள் இருந்துச்சு. அதனால் சமைக்க நேரம் இல்லை. அதான் சிம்பிளாக சாதமும் கருவேப்பிலை சட்னி வைக்கலாம்னு இருக்கேன். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கருவேப்பிலை கொஞ்சம் உருவி வீட்டிலே பறிச்சது ஃப்ரெஷ்ஷாக உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி வச்சுருக்கேன். ஒரு 15 பூண்டு பல் வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு அரைநெல்லி சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 சின்னதாக இருக்கிற பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைண்டா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் எப்பவுமே போட மாட்டேன். இது தேங்காய் சில்லு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அது வேஸ்ட் ஆகிடுமேன்னு போடுறேன். உளுந்து இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. அப்போ உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியுமே ஆப்ஷன் தான். நான் எப்போயுமே தக்காளி எதுக்குமே போடுவேன். தக்காளி பழம், தேங்காய் பூ போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. தண்ணி அது நல்லா வதங்காமல் சட்னி அப்புறம் கசக்கிற மாதிரி ஒரு கசப்பு தண்ணி எடுத்துக்கும். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அந்த இலையாக போட்டிங்கன்னா நல்லா எண்ணெயில் மொறு வந்துடும். நிறைய பேர் கருவேப்பிலை சட்னி சாப்பிட மாட்டாங்க, அது கசக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே கசக்காது. எல்லா சட்னியை விட இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாகும். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எப்பயுமே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா அது அந்த கருவேப்பிலை முறுமுறுந்து வர்றதுக்காக சடச்சடன்னு ஒரு சவுண்டு வரும். அதே மாதிரி இந்த இதுலேயும் அந்த சவுண்டு வருது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. நல்லா பாருங்கள், கேட்கும் சடச்சடன்னு வர சவுண்டு. நல்லா வதக்காச்சு. பாருங்கள், கருவேப்பிலாம் அந்த ஒரு முறுமுறுப்பு தன்மையாக வந்துருச்சு. பாருங்க, ஒரு ஒயிட் கலர் மாதிரி தெரியுதா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம் சட்னியை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ எல்லோரும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் தாளிச்சிக்கோங்க. நான் நிறைய ஆயில் ஊற்றி வதக்கினால எப்போயுமே எந்த சட்னியுமே தாளிக்க மாட்டேன். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது, வேறு லெவல். உண்மையிலே நான் வீடியோக்காக சத்தியமாக சொல்ல, கருவேப்பிலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு, அது ஒரு புளிப்பு தன்மை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு முழுங்கும்போது அந்த பூண்டு சேர்த்த ஏப்பத்தோடு ஒரு வாடை, ஒரு ஏப்பம் மாதிரி நல்லா இருக்குது அந்த டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.